இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் ஐந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் ஐந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் அணைய அருள் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் அணைய அருள் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் ஐந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கிறார். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். எழுச்சி வாழ்வு பிறரில் விதைக்க அவரில் விளைகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் அணைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் அணைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் ஐந்து பயிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயின் அன்பு செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அருள்நாதர் இயேசுவின் பெயராலே மகிழ்ச்சி மிகு காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் ஆசீரும். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித அந்தோனியாரினுடைய விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நாளிலே அவருடைய வழித்துணையை கேட்டு நாம் ஜெபிப்போம். ஆலயத்திலே ஆண்டவரை கண்டுகொள்ளக்கூடிய நாம் நம் அயலாரிலே அவரை காண மறுத்த நேரங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடமிருந்து மன்னிப்பை நாம் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். எலியா ஆகாரை நோக்கி, நீ போய் உணவும் பானமும் அருந்தும், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்த சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளர்களை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கையளவு சிறிய மேகம் ஒன்று கடலில் இருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகானிடம் மலையை தடுத்து நிறுத்தும்படி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்றடித்தது, பெருமழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 65 பதிலுரை பாடல் பல்லவி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளை ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளை ஏற்புடையது.
வளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் நாறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளே. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளை ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளை ஏற்புடையது. அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தி. அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசை வழங்கினீர். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளை ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளை ஏற்புடையது. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20 முதல் 26 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகின்றேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகின்றவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு
போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்கக்கூடும். நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயின் அன்பு செல்வங்களே, இன்னைய வாசகங்கள் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஒன்றும் கதையெல்லாம் விட முடியாது. அதனால் கதையும் கிடையாது. மறையறையில் மட்டும் கதை கிடையாதுன்னு சொல்லலை. நம்ம ஆண்டவரிடம் போய் நிற்கும்போது எந்த கதையும் யாரும் சொல்ல முடியாது. இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. உண்மையான அந்த உறவு, அதிலே இறைவன் ஒளிர்கிறார், மிளிர்கிறார், உயிர்க்கிறார். நாம் இறையன்பு பிறரன்பு சிலுவை போடுறோம்ல, இறையன்பு பிறரன்பு, இதைத்தான் இறைவன் என்று எடுத்து இயம்புகின்றார். இன்றைக்கு நற்செய்தியில் கொலை செய்யாதே, கொலை செய்கிறவங்க தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்னு சொல்கிறாங்க. சினம் கொள்கிறவங்களாம் சினம் கொள்ளாதீங்கன்னு சொல்கிறார். அறிவிலேயே யாரையும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறார். அதனால் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1 யோவான் 3:15 நாம் வாசிக்கின்றோம், தம்முடைய சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள், எந்த கொலையாளிகளிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே என்று சொல்லுகிறார். யாரையுமே நாம் வெறுக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் காணிக்கையை செலுத்த பலிபீடத்திற்கு வருகின்ற பொழுது யார் மேலேயாவது உங்களுக்கு மனத்தாங்கள் இருப்பதாக அறிந்தால், நீங்கள் உங்கள் காணிக்கை அங்கே பலிபீடத்திலே விட்டுவிட்டு நீங்கள் சென்று அவரோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பிறகு உங்கள் பலியை செலுத்துங்கள் ஆண்டவர் சொல்றார். 3வது, நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு போகும்போது வழியிலே அவரோட விரைவாக சமரசம் செய்து கொள்ளுங்கள். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் மற்றவர்களோடு நாம் சமாதானமாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இறைவன் நமக்கு எடுத்து இயம்புவதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் விரும்புவது என்ன? நம்மிடையே நல்லுறவை அவர் விரும்புகிறார். சீராக் ஆகமம் 25வது அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் இவ்வாறு சொல்லுகிறார், என் மனதிற்கு பிடித்தவை 3, அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை. என்னென்ன அப்படின்னு சொல்றார்? 1, உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை. 2, அடுத்திருப்பவரோடு ஏற்படக்கூடிய நட்பு. 3, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர், நல்லுறவு. அந்த அருமையான அந்த நல்லுறவை இறைவன் விரும்புகின்றார். என் மனதிற்கு பிடித்தவை 3, அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை என்று இவைகளை குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று நாம் சொல்லுகின்றோம். அதற்கு யோவான் தனது முதல் திருமுகத்தில் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார், கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர், தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது என்பதை அவர் தெளிவாக சொல்வதை
என்று நாம் உணர்வோம். யார் மேலேயாவது நமக்கு மனத்தாங்கள் வருத்தங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை இன்றோடு துடைத்தெறிந்து விட்டு போவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் தனது கடவுளிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி அதிகாரம் 17:21 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அங்கு எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லிவிட்டு அவர்களும் ஒருமைப்பாட்டின் நிறைவை எய்துவார்களாக என்று ஆண்டவர் நமக்கு ஒற்றுமைக்காக ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் வெறும் ஜெபித்தால் மட்டும் போதவே போதாது, இறையன்பு மட்டும் போதவே போதாது. அது சிறகில்லாத பறவைக்கு சமமானது. அதனால தான் மத்தேயு 7:21 ஆண்டவர் இவ்வாறு தெளிவாக சொல்லுகிறார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசு சேருவதில்லை, மாறாக தந்தையின் திருவுள்ளத்தின்படி செயல்படுபவரே சேருவர் என்று சொல்லுகின்றார். தந்தையுடைய திருவுளம் இதுதான், நாம் கடவுளோடும் அயலாரோடும் அடுத்திருப்போரோடும் நாம் சமாதானமாகவும் நல்லுறவோடும் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்களோடு கடவுள் உடனிருந்து செயல்படுகின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். எலியா அவர் ஜெபித்தார். நான் மறுவார்த்தை சொல்லுகின்ற வரையில் வானத்திலிருந்து மழையோ பனியோ பெய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மழையையும் பனியையும் நிறுத்தி வைத்தார். 3 நாள் அந்த வாசகம் தான் வாசிச்சுட்டு இருக்கிறோம். முதல் வாசகத்தில் நேற்று அந்த கார்மேல் மலையில பாகாலுடைய போலி இறைவாக்கியங்களோடு அவர் போராடுகிறார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை போராட்டத்திலே அவரோடு கூட இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே எலியா அவர்களை வெற்றி கொண்டதற்கு பிறகு முகத்தை காலடியில் புதைத்து கொண்டு கடவுளிடத்தில் அவர் வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். அவர் ஜெபித்தார், மழை வந்தது. ஆண்டவருடைய அடியாரோடு அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்களோடு ஆண்டவர் உடனிருந்து செயல்படுகின்றார். இதை நம்ம இந்த விழா கொண்டாடுகின்றோமே, புனித அந்தோணியார் அவரை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை முழுமையாக கையளித்த அந்த அன்பு அன்னை ஆண்டவர் உடனிருந்து செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். புனித அந்தோணியார் இன்று நாம் விழா கொண்டாடுகின்றோம். அவர் அன்னையினுடைய பக்திக்கு அடுத்தபடியாக அந்தோணியாருடைய பக்தி நம்ம மத்தியிலே அதிகமாக பரவி இருக்கு. இயேசு நினைக்கிறாங்களோ மாதா நினைக்கிறாங்களோ இல்லையோ, நிறைய பேர் அந்தோணியார் நினைக்க வேண்டும். எந்த அளவுக்கு போச்சுன்னா, ஒரு அந்தோணியார் கோயிலில் கருணாமூர்த்தி படம் ஓடிட்டுருக்கு. கருணாமூர்த்தி படம் ஓடும் பொழுது அதில் பாடுகள் அந்த பகுதியில் இயேசுநாதர் போட்டு சாட்டையால் அடிக்கிறாங்க. அடித்து ரொம்ப கொடுமையாக துன்புறுத்தும் போது அங்கிருந்த ஒரு பாட்டி, ஐயோ ஐயோ சேசோ போட்டு இப்படி பாடுபடுத்துகிறாங்களே, இப்படி அடிக்கிறாங்களே, அந்தோணியாரே இயேசுவை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிச்சான். அந்த அளவுக்கு அந்தோணியாருடைய பக்தி மக்கள் மனதிலே ஊன்றி போயிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை குழந்தையாக கரங்களிலே தாங்க பேறு பெற்றவர்கள் யார் யாரு? குழந்தை இயேசுவோடு சிறுவங்களை நாம் யாரை பார்க்கின்றோம்? மாதா அஃப்கோர்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க, சூசையப்பர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதுவே அந்தோணியார் தான் வச்சிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், ஏன் அந்தோணியார் கையில் குழந்தையாக அவர் வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இந்த வசனம் எனக்கு ஒரு தெளிவை எனக்கு தருவதாக நான் பார்க்கிறேன். எப்படின்னா, இயேசுவை பார்ப்பதற்காக அவருடைய தாயும் சகோதரர்களும் போகிறாங்க. போய் நிற்கும்போது பேசும் பொழுது உங்களை பார்க்க இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மார்க்கு 3:35 நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். போய் சொல்லுகின்ற பொழுது ஏசு சொல்கிறாரு, யார் என்னுடைய தாய்? ஞாபகம் இருக்குங்களா? யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர் எல்லாம் கேட்டுட்டு, இவர்களே என் தாயும் சகோதரர்களும் சகோதரியும் ஆவார் சொல்லிட்டு இப்படித்தான் அழகாக முடிக்கிறார் ஆண்டவர். எப்படி? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. நல்லா தெரிஞ்சுங்க, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொல்லுகிறார். அந்தோணியார் கடவுளுக்கு மிகவும் விருப்பமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் கடவுளுடைய தாயாகவே இருந்து அந்த குழந்தையை கரத்தில் தாங்கக்கூடிய பேறு பெற்றாரோ
என்றெல்லாம் அவரை நமக்கு நினைத்து வணங்க தோன்றுகின்றது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அந்தோனியாரை நிற்கின்ற இந்த நாளிலே நம் தொலைந்து போன, தேய்ந்து போன, மறத்து போன நமது நம்பிக்கை, விசுவாசம் இவைகளையெல்லாம் கண்டுபிடித்து தரும்படி அவரிடத்திலே நாம் கேட்போம். அன்னை மரியாளிடத்திலே அவிடத்தை விளங்கிய அந்த அற்புதமான அந்த ஆண்டவரிடத்தில் விளங்கிய அந்த பற்று நம்மிடையே இருக்கிற அந்த அர்ப்பணம் நம்மிடையே வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியில் நம்முடைய விசுவாச வாழ்வு புதுப்பிக்கப்படுவதற்காக ஆலயத்தில் ஆண்டவரை மட்டுமல்ல அயலாரிலும் அவரை கற்றுக்கொண்டு, அவரை காண கற்றுக்கொண்டு, நல்லுறவை பேணி அவருடைய திருவுள்ளத்தின்படி வாழ வேண்டிய ஆசீர்வாதங்களை கேட்டு இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதுதானே ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். கனிகளை ஏந்தி உம் பீடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டீர். மலர்களை ஏந்தி உம்மிடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீ கேட்டீர். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன், உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் உன்னில் வாழ்ந்திடுவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும். ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாரினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூற்றுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும்
நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வரும் அளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் அடிகளார், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் கிறிஸ்து நமக்கு போதித்தவாறு நாம் வாழும் மண்ணுலகிலும் நம் குடும்பங்களிலும் அவரது அன்பின் அரசு மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
மனிதம் இணையும் காலம் பழியீது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் பிறந்தது பிறந்தது. உறவில் மனிதம் இணையும் காலம் பழியீது சிறந்தது. உறவில் இறைவன் உறையும் நேரம் விருந்தது பிறந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. அன்பின் நீரம் வெண்மை திரு அப்பம் சொல்லும் உண்மை. அழைக்குது நம்மை, அழைக்குது நன்மை. உறவில் மனிதம் இணையும் காலம் பழியீது சிறந்தது. உறவில் இறைவன் உறையும் நேரம் பிறந்தது பிறந்தது. நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரினுடைய விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பிள்ளைகள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலிலே தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.